மை நேம் இஸ் மோனி அண்ட் நான் உங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே கோஸ்ட் எபிசோட்ஸ்ல தான். ஸோ நம்ம எல்லாருமே பேய் ஃபேன். ஸ்டார்டிங்லலாம் உங்க வீடியோஸ் பார்க்குறப்போ ஏதோ குருட்டு தைரியத்துல பார்த்துருவேன். நைட் ஆனா நீங்க சொன்ன எல்லா ஸ்டோரிஸும் லைனா மைண்ட்ல வந்துட்டு போகும். அண்ட் மை ஸ்டோரி இஸ் லிட்டில் ஃபன்னி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன் டே ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் என் சிஸ்டரும் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பயங்கர மழை பெய்யுது. செம கிரீப்பி வைபா இருக்கு. உங்களுக்கு வந்து மழை சத்தம் கேட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். மார்னிங் ஒரு 7:45க்கு பஸ் ஸ்டாப்ல ஒரு லைட் பிளாக் ஷேடோன்னு ஃபாஸ்டா வந்து எங்க 2 பேருக்கு சென்டர்ல கிராஸ் ஆகி போயிருச்சு. அந்த டைம்ல எந்த வெஹிக்கிள்ஸும் கிராஸ் பண்ணல. சரௌண்டிங் ஃபுல்லா சைலண்டா இருந்தது. ஆனா நல்லா பார்த்தேன். என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் என் சிஸ்டர் கிட்ட கேட்டேன். இல்லக்கா நான் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிட்டேன். சரின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்க கட் பண்ணிட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஓபன் பண்ணா சேம் பஸ் ஸ்டாப். ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்கும். சேம் மீ அண்ட் மை சிஸ்டர். அதே மாதிரி பிளாக் ஷேடோ ஸ்பீடா வந்தது. அண்ட் இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரைட் கட் பண்ணி சேம் எங்க நடுவுல போயிருச்சு. நான் திருப்பி பார்த்துட்டு நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். நான் லாஸ்ட் இயர் சொன்னல அதே மாதிரி இந்த டைமும் நடந்துச்சுன்னு. ஆனா அவ நான் சொல்றத நம்பல. அவ்வளவுதான்க்கா. அது வந்து காலங்காத்தால நீங்க வீட்டை விட்டு இறங்கும் போது அந்த சாமி என்ன ரூம் அது? பூஜை ரூம் கிட்ட போய் இப்படி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு திருநீரை போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து ஷார்ட்டா முடிந்து விட்டது இந்த ஸ்டோரி.